வாழ்க்கையில் சில விஷயங்கள் மறக்கவே முடியல. அவர் சொன்ன உடனே எனக்கு அவங்க வீட்டில் போய் பேசினதெல்லாம் நினைவு வந்துருச்சு. இங்கே பேச முடியாமல் வீட்டில் போய் பேசினது. இப்போ நம்ம எல்லாம் சிரிக்கிறோமே. இப்போ சிரிக்கிற போது நாம் ஒன்று நினச்சி பார்க்கணும். எதனால் சிரிப்பு வருது? என்ன செஞ்சால் சிரிப்பு வரும்? யோசனை பண்ணி பாருங்கள். முட்டாள்தனமாக பேசினா சிரிப்பு வரும். பேசக்கூடாத செய்தியை பேசினா சிரிப்பு வரும். இப்போ பாருங்கள், எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, பைபாஸ் ஆப்ரேஷன். நான் வீட்டில் 2 மாதம் ஓய்வாக இருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் உள்ள ஒருத்தன் ஒரு நாள் கூட என்னை வந்து பார்க்கல. 4 வீடு தான். ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறாரேன்னு ஒரு ஆறுதலுக்கு அந்த ஆள் யாரோ வந்தால் அவ வரல. நான் என்னடா இவர் வராமல் இருந்துட்டாரே, நல்ல பழக்கம் உள்ளவர், ஆப்ரேஷன் ஆகி வந்திருக்கோம் பார்க்க கூட இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் 2 மாதம் கழித்து வெளியில் வந்து அப்படி நடக்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் வந்தார். 4வது வீட்டுக்காரர் வந்தவர் அப்படி பின்னாலே வந்தார். என்ன சார் உங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷன்னு சொன்னாங்க? ஆமாம், ஆப்ரேஷன் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்கு அப்படின்னு. நம்பாதீங்கன்னா. இல்லை சார் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா. அப்போ தான் இருக்கும், மறுபடியும் வரும்னா. இல்லை சார் டாக்டர்லாம் சொல்கிறாங்க இனிமேல் வராதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. டாக்டர் என்ன சார் கண்டான்? கும்பகோணத்தில் ஒரு ஆளுக்குன்னா ஏதோ ஒன்று தப்பாக சொல்ல போகிறான், நம்மளை பயமுறுத்துறதுக்கு ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பிக்க போகிறான்னு நினச்சி அதெல்லாம் இருக்கும். எனக்கு அப்படிலாம் வர. அது பாருங்கள், நீங்கள் ஒன்று வச்சுங்க, டெய்லி வாக்கிங் போங்க. டாக்டர் என்ன சொன்னாரோ அது பூரா சொல்கிறான் இவன். டெய்லி வாக்கிங் போங்க, உப்பு சேர்த்துக்காதீங்க, எண்ணெய் உதவாதுன்னு என்னென்னமோ சொன்னான். நான் சொன்னேன், எல்லாம் சரியாக சொல்கிறீங்களே சார், பத்தியம்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு இவ்வளவு பத்தியம்லாம் தெரிஞ்சிருக்கு? உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆச்சான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊராங்குடியை கெடுத்தேனா? பங்காளி துரோகம் பண்ணேன்னா? அவன் ஒரு 4-5 சொன்னான் பாருங்க. அதெல்லாம் செஞ்சுருந்தா தானே சார் ஆப்ரேஷன் ஆகும், எனக்கே ஆகுதுன்னு. அப்போ எனக்கு ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த அநியாயம் பூரா நான் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் நினச்சேன் இவன் ஏன்டா வரலேன்னு நினச்சேன் நம்மளை பார்க்க. நல்ல வேலைக்கு வராமல் இருந்தான். இவன் அங்கேயே வந்து பார்த்துருந்தானா நம்மளை ஒரு வேலை பண்ணி முடிச்சிருப்பான் அப்படின்னு. இல்லை சார், இது என்னன்னு கேட்டால், எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அதை பேசாமல் வேற ஒன்று பேசினான். இப்போ நீங்கள் எல்லோரும் சிரிக்கிறீங்களா இல்லையா? ஏன்? சந்தர்ப்பம் தெரியாமல் பேசினால் சிரிப்பு வரும். எந்த நேரத்தில் எதை நான் வந்து ஒரு துக்க வீட்டில் சிரிக்கலாமா? சிரிக்கக்கூடாது. நாகூரில் ஒரு நாயினா எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். நான் அவர் வீட்டுக்கு துக்கத்துக்கு போயிருக்கேன். ரங்கராஜினி எனக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நண்பன். அந்த நாயனாவுக்கே சொந்தக்காரன் அவன். அவனோட துக்கக்கார வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாது. அவன் ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவான், நம்ம சிரிக்கும்படியாக வந்துடும். துக்க வீட்டில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தால் ஆளுக்காள் திட்டுவாங்களா இல்லையா? அதனால என்ன பண்ணுறது, அவன் அங்கே உட்காந்துதான். ஆஹா இவன் வந்திருக்கான்டா, நம்ம நைஸாக அவன் கண்ணில் படாமல் போயிடணும்னு சொல்லிட்டு அந்த அவன் அங்கேருந்து பார்த்துட்டான். டேய் நான் அங்கேயே இருந்தேன், நான் வர்றேன்ட்டு வந்துட்டான். கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு சொல்கிறான், நாயனாவை கவனிச்சா? யாரை? செத்து போய் வச்சுருக்கிறவர் நாற்காலியில் உட்கார வச்சுருக்காங்க, அவரை கவனிச்சியான்னா? நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், நீ பேசாமல் அவனு சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காருறான்னு. அவர் கொஞ்சம் சிரித்த முகமாக இருக்கார். ஏதோ பிராண அவஸ்தை இல்லாமல் ஏதோ செத்துருப்பார் போல இருக்கு, கொஞ்சம் சிரித்த முகமாக இருக்கார். அதை அவன் பார்த்துட்டான், சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கார் பற்றியாருண்ணா. ஆமாம் ஆமாம்,
சரி விட்ற அதை ஏன்டா பேச, ஏன்னா இப்போ எனக்கு சிரிப்பு வருது. சிரித்தா பார்க்குறவங்க சொல்லுவாங்க துக்க வீட்டில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கானுவோ உருப்புடுவானுவா அப்படின்னு திட்டுவாங்களா இல்லையா. அதுக்காக வேண்டி நான் இப்படி குனிஞ்சிக்கிட்டு ஆமாம் அம்மா நீ பேசாமல் இருறா அப்படின்னு. ஆனால் சுற்றி நிற்கிறவங்க பூரா அழுகுறான் பார்த்தியான்னு. ஆமாம் அழுகுறான். ஏன் ஏன் எல்லாத்தையும் கடன் வாங்கி ராமத்தை போட்டுட்டு அவன் போட்டான். கொடுத்தவன் அழுகுறான். அவன் ஏமாத்தினான்னு சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான்டா பாடுறான்னா. இப்போ இதை கேட்டால் எனக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு வந்தால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, துக்க வீட்டில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டுவா. இப்போ நகைச்சுவை ஏடா கூடமாக சொல்லக்கூடாத இடத்துல ஒன்று சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு சிரிப்பு, எங்கடா இங்கே போய் இப்படி சொல்லியிருக்கானேன்னு நினைக்கிறமா இல்லையா. என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னை விட கொஞ்சம் வயசு குறைச்சார், 3-4 வயசு என்னை விட குறைச்ச. மடப்புறம்னு திருவாரூரில் ஒரு இடம் இருக்குது. அது ரொம்ப நண்பர், தினம் நாங்கள் 2 பேரும் சந்திச்சுக்குவோம். இறந்து போயிட்டாருங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. முதல் நாள் பேசி இருந்துட்டு வந்திருக்கிறோம், அவர் இறந்து போயிட்டாருன்னு செய்தி வந்தோடனே எனக்கு என்னவா இப்போ தானே பேசி இருந்துட்டு போனால் எப்படி செத்தான்னு நினச்சிட்டு இருக்கேன். இல்லை ஹார்ட் அட்டாக்கு உடனே இறந்து போயிட்டார் அப்படின்னு. சரி நான் ஓடுறேன் பதறி போய். அவருடைய அம்மா இருக்காங்க, அவங்க வாசலில் உட்காந்துருக்காங்க. என்னை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, டக்குன்னு என் கையை விழுந்து பிடிச்சாங்க. நாங்கள் 2 பேரும் நண்பர்கள்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். என்னை புட்டி அப்படியே இறுக்கி பிடிச்சி பரன்னு இழுத்துக்கிட்டு போனாங்க. அங்கே செத்து கிடக்கிறான். மவங்கிட்ட கொண்டு போய் என்னை நிறுத்தி சொல்கிறாங்க அந்த அம்மா, இவர் இருக்காரு நீ போயிட்டியடான்னு. இப்போ எனக்கு என்ன, இந்த அம்மாவுக்கு புள்ள செத்தது கூட வருத்தம் இல்லை, நான் இருக்கிறது தான். என்னடா இந்த அம்மா இப்படி சொல்லுதே, சொல்ல தெரியாமல் சொல்லுது. அதுக்கு நான் இருக்கிறது வருத்தம் இல்லை. அந்த அம்மா என்ன சொல்லணும், 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் இவரை விட்டுட்டு போயிட்டியேன்னு வருத்தப்படுது. அது சொல்ல தெரியாமல் இவர் இருக்காரு நீ போயிட்டியேன்னு வேணா நானும் போயிடவான்னு கேட்கலாம் போல இருக்குது அந்த அம்மாட்ட. இதே மாதிரி இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேடிக்கை இருக்கும். திருவாரூர்லேயே ஒரு பிள்ளையார் கோயிலில் நீங்கள் இன்றைக்கி பேசணும் சார்னு கேட்டாங்க. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, நீங்கள் கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். நான் சொன்னேன் என்னையே இன்றைக்கி தான் பேங்கிற, நீ இன்றைக்கே சொல்கிறிய. இல்லை நாங்கள் வெளியில் போர்டு எழுதி வச்சுருவோம், நீங்கள் வந்துடுங்க, ஒரு மணி நேரம் பிள்ளையாரை பற்றி எல்லாம் பேசுகிறேங்க அப்படின்னு. சரி போனால் என்ன எழுதி வச்சுருக்கான், இன்று சங்கடகர சதுர்த்தி முடிந்தவுடன் இலக்கிய சொற்பொழிவு நடைபெறும், எல்லோரும் வருகன்னு போட்டிருக்கானே தவிர என் பேர் போடல. இன்னார் பேசுவார்னு போடணும்ல. நான் கேட்டேன் என்னப்பா இலக்கிய சொற்பொழிவுன்னு பொதுவாக போட்டிருக்கேன், என் பேர் போடலையடான்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறான், இல்லை 4 பேர் வரணும்ல, அதுக்கு தான் பேர் போடலன்னு. அதாவது என் பேரை போட்டால் வர்ற 4 பேரும் வராமல் போயிடுவானா. ஒரு இலக்கிய சொற்பொழிவுன்னா யாரோ பேசுகிறாங்கன்னு நினச்சி வந்துடுவான், நீ பேசிவிடலாம். இப்போ இவன் பேசுறது எப்படி இருக்கு கேட்குறதுக்கு, என்னடா இப்படி இருக்கானே, என்னையே அவமானப்படுத்துகிறான். எனக்கு சிரிப்பு வருது. ஒரு சமயத்தில் பாருங்கள், எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார், நல்ல மனுஷன். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே கிளாஸில் நல்ல ரிசல்ட் வரணும், ரிசல்ட்னால் நல்ல பர்சன்டேஜ் வரணும், நல்ல பேர் வரணும், பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக என்ன செய்வார், பள்ளிக்கூடத்துக்கு வராத பையன்லாம் இருக்கிறான், படிக்காதவன்லாம் இருக்கிறான், 10 மார்க்கு 15 மார்க்குக்கு மேலே வாங்காதவன்லாம் இருக்கிறான். அவர் சொல்லுவார், அந்த மாதிரி இருக்கிறவனெல்லாம் பேர் அடிச்சிருங்க சார், பரீட்சை எழுத விடாதீங்க, அவனெல்லாம் எழுதினா தானே நமக்கு கெட்ட பேர் வரும், வச்சுருங்க. என் கிளாஸில் நடராஜன் ஒரு பையன், நல்ல பையன். அவன் எப்படி ஒரு 10 நாள் வராதவன் பேராடிங்கன்னு சொன்னாருங்கிறது அவனுக்கு தெரியுமோ தெரியல. 9 நாள் வரமாட்டான், 10ஆவது நாள் வந்துடுவான். ஏன்டா இன்னைக்கு வந்தேன்னா அவன் சொல்கிறான், தெரியும் சார் வரலன்னா பேரடிக்கலான்னு பார்க்குறீங்க.
அவன் என்ன ஒரு திட்டம் சொல்கிறான், என் பேர் ஸ்கூலில் இருக்கணும் ஆனால் வரக்கூடாது, பேர் இருக்கணும்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வரணும், அதுக்காக வர்றான் அவன். ஒரு நாள் என்னமோ கணக்கு விட்டு போச்சு, 10 நாள் வராமல் இருந்துட்டான். நல்லதா போச்சு. இவன் வந்து படிக்கவும் மாட்டான், எதுவுமே தெரியும், 2 மார்க் கூட வாங்க முடியாது அவனால். அது மாதிரி உள்ள போயிட்டான்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேர் அடிச்சுட்டேன். மறுநாள் வந்தான், புஸ்தகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி வந்தார். தம்பி பேர் அடித்தாச்சு, நீங்கள் போகலாம். ஏன் சார், ஏன் அடிச்சிங்க? வரலடா, 10 நாள் வரல. அப்படியா? நான் என்னமோ விரல்லாம் விட்டு பார்த்தான், 10 நாள் தான் தெரிஞ்சுக்கிட்டான். சரி சார்ட்டா புத்தகத்தில் அவன் மட்டும் போயிட்டான். ஒரு வார்த்தை சொல்ல, இல்லை இனிமேல் வர்றேன் சார், ஒன்றுமே சொல்ல, அவன் மட்டும் போயிட்டான். சரி அப்பா ஒரு கதை முடிஞ்சுது நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அரை மணி நேரத்தில் அவங்க அப்பாவை அழைச்சிட்டு வந்துட்டான். அவங்க அப்பாவை வந்து சொன்னார், நான் நடராஜனோட அப்பா சார்னார். வாங்க, உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன், உங்கள் பையன் இருக்கானே என்ன. என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான். அதானே சார்? ஆமாம், வரமாட்டேங்கிறான். படிக்கவே மாட்டான், அதுவும் எனக்கு தெரியும். வந்தாலும் 4 பேரை கெடுப்பான். ஆமாம் சார், அவ்வளோ மோசமான பயலாக இருக்கிறானே உங்கள் பையன், இதெல்லாம் எனக்கு தெரியும் சார்னார். இது நீங்கள் சொல்கிறது பூரா என் பையனை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் சார் ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன? பேர் அடிச்சிடாங்க. ஏன்? இந்த வருஷம் கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேற்றி விட்டிங்கன்னா அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேன். அந்த ஆள் வாத்தியார் வேலையை பற்றி என்ன நினைக்கிறான், அது போட்டு என்னை பற்றி என்ன நினைக்கிறான். என்கிட்டே சொல்கிறான் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், வந்தாலும் 4 பேரை கெடுப்பான், படிக்க மாட்டான், அவனை வாத்தியார் வேலைக்கு அனுப்பலான்னு பார்க்குறேன்னு சொல்லி. இப்போ நான் நினச்சேன், இனிமேல் உதைக்க வேண்டியது நடராஜனா இல்லை, அவன் அப்பாரை தான். அவன் வாத்தியார் வேலைன்னா என்னமோ மோசமான வேலைன்னு நினச்சிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சேன். இப்போ இதெல்லாம் நமக்கு நினச்சி பார்த்தாலும் சிரிப்பு வருது. எப்போது நினச்சோம்னாலும் நமக்கு ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி அற்புதமான நிகழ்ச்சிகளாக வாழ்க்கையில் அமைஞ்சு போகுது. இதெல்லாம் நடந்தது. பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் இவைகள்லாம் நடந்த நிகழ்ச்சிகள் தான். ஆனால் எடுத்த திரும்ப நினச்சி பார்க்குற போது ரொம்ப பேப்பர் திருத்த போகிறோமே சார், எல்லாரும் நல்லா திருத்துறோம், ஒருத்தன் தப்பாக செய்கிறான், கடமையில் தவறுகிற போது கூட இந்த நகைச்சுவை உண்டாகுது இல்லையா? நாங்கள் எல்லாரும் எப்படி திருத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எழுத்து பிழை இருந்தால் 1/4 மார்க்கு 1/2 மார்க்கெல்லாம் குறைச்சி கரெக்டாக எஸ்எஸ்எல்சி பேப்பர் 12th பேப்பர்லாம் திருத்துறோம். எங்களுக்கு முந்தி ஒரு பெஞ்சில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான், அவர் திருத்துறார். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேப்பரை அப்படி எடுப்பாருங்க, 3 வரிகளில் விடை தருகன்னு இருக்குல்ல, அப்படி பார்ப்பார், 3 வரி இருக்கான்னு ஒரு டிக் அடிப்பார், 1.5 மார்க் போட்டுருவார். 3 மார்க் உள்ளது அவர் 1.5 மார்க் போடுவார். பாதி மார்க் கொடுத்துட்டார், 1.5 மார்க். டிக் 1.5 டிக் 1.5 3 மார்க், 3 வரி இருந்தால் சரி, அவன் என்ன எழுதியிருக்காங்கிறத டிக் 1.5. எனக்கா என்னடா படிக்காமல் இந்த ஆள் திருத்துறான், அவன் என்ன ஆவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னையா பார்த்து திருத்தியா, படிக்கவே மாட்டேங்கிற, நீ பாட்டு டிக் அடிக்கிற 1.5 6 மார்க் இருந்தால் டக்கு டக்குன்னு போட்டுட்டு ஒரு 2 டிக் அடிப்பார், 3 மார்க் போட்டுருவார். 10 மார்க்குள்ள 3 டிக் அடிப்பார், 5 மார்க். என்னையா இப்படி போடுற, கவனித்து படித்து. உன் பேப்பரை நீ திருத்தியா, நான் திருத்துறத நீ ஏன் பார்க்குற, பாபா வேலையை பாரு அப்படி. இதேமாரி போடுவான், ரொம்ப கரெக்டாக போடுவான். எங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேஜ் வார் கொஸ்டின் வார்வெல்லாம் போடும்போது வித்தியாசம் வரும், டேலி பண்ணுறதுக்கு கஷ்டப்படும். அவனுக்கு அது ஒன்றுமே இருக்க, கரெக்டாக போடுவான், க்ளீனாக அடித்து கொண்டு போய். எல்லோரும் வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 15 பேப்பர் திருத்த 2 மணி நேரம் ஆச்சுன்னா அவன் ஒரு 3/4 மணி நேரத்தில் கொண்டு கொடுத்துருவான். டிக் அடிக்கிறது தானே, போட்டு நம்ம என்ன இருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். ஆனால் அவன்கிட்ட போகிறவன் எவனும் ஃபெயில் ஆக மாட்டான், இல்லை பாதி மார்க் வாங்கிடுவான். எல்லாத்துக்கும் பாதி மார்க் கொடுக்குறாருல்ல,
எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருந்தான்னா கூட ஒரு 50 மார்க் வந்துடும். ஆனால் 90 வாங்குறவனும் 50 தான் வாங்குவான். ஏன்னா அவர் பாதிக்கு மேலே தான் போட மாட்டாரே. 98 மார்க்குக்கு எழுதியிருப்பான் அவன் 50 தான் கொடுப்பான். இவங்கிட்ட போனால் 50 தான், அதுக்கு மேலே வர அவன் விதி இவன்கிட்ட வந்துச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி திருத்திக்கிட்டு இருக்கிறார் சார். ஒரு நாள் ஒரு தப்பு வந்துருச்சு இந்த பேப்பர் திருத்துகிற மையத்தில். நாங்கள் எல்லாம் சென்ட்ரல் வேல்யூவேஷன் ஒரு மதுரையிலேருந்து எல்லோரும் திருத்துகிறோம். ஓசூர் பேப்பர் வந்துருச்சு திருத்துறதுக்கு. எங்களுக்கு திருத்துறதுக்கு ஓசூர்லேருந்து பேப்பர். ஓசூரில் உள்ள பேப்பரில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸில் 4 தாய்மொழி உள்ளவன் இருப்பான். தமிழ் இருப்பான், கன்னடம் இருப்பான், மலையாளம் இருப்பான், எல்லாம் இருப்பான். கலந்து இருக்கிறான்னா அந்த பேட்டர்ன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். 3 வரினா 3 வரி இருக்கும். மலையாள பேப்பர் இருக்கும், தெலுங்கு பேப்பர் இருக்கும், கன்னட பேப்பர் எல்லாமே இருக்கும். இதில் மாறி போயிடுச்சு. தமிழ் கவருக்குள்ளே தெலுங்கு பேப்பர் வச்சுட்டான், தெலுங்கு பேப்பரில் தமிழ் பேப்பரை வச்சுட்டான். இதை பாருங்க, எங்கள் ஹாலில் வருது அந்த பேப்பர், கட்டு வருது, கரெக்டாக அந்த ஆரணிக்காரன்ட்ட போயிடுச்சு. தெலுங்கு பேப்பர், தமிழ் கவர், தமிழ் கவரு உள்ளே இருக்கிறது தெலுங்கு பேப்பர். விறுவிறுன்னு அப்படி கட் பண்ணிவிட்டு பேப்பரை எண்ணுவார். கரெக்டாக 15 பேப்பர் இருக்கான்னு எண்ணி பார்ப்பார். எல்லாம் எண்ணி பார்த்துட்டார். பார்த்துட்டு கிடுக்கிடுன்னு திருத்த ஆரம்பித்தான் பாருங்க. தெலுங்கு பேப்பரை திருத்தி மார்க் போடுறான் சார் இவன். டக் ஒன்றேன், டக் ஒன்றேன். நான் பார்த்தேன், தமிழ் எழுத்து மாதிரி இல்லையே, இதை திருத்துறானேன்னு விட்டு, யோ எழுத்து என்னையா தமிழ் எழுத்து மாதிரி இல்லை திருத்துறியன்னா, இப்படிலாம் எழுதுறானுவோ, நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒரு 4 ஒன்றரை போட்டோம். இப்படிலாம் எழுதுறானுவோ, நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுக்குள்ளே 4 டிக் அடிச்சிட்டான் சார். 4 டிக் அடிச்சுட்டான் போடுறான். அவன் பாடம் திருத்துறான். யோ நல்லா கவனியா, தமிழ் எழுத்து உனக்கு நல்லா எழுதுறவன் பேப்பராக வருது, நீ கவலை இல்லாமல் திருத்துற. எனக்கு இந்த மாதிரி தமிழ் மாதிரி எழுதியிருக்கான தேவன், எழுத்த பாரு தமிழ் மாதிரி இருக்கா, இதெல்லாம் நம்ம திருத்த வேண்டியதாக இருக்குது, தலைவிதின்ட்டு போட்டோம். 3 பேப்பர் திருத்திட்டான் சார். எங்களுக்கெல்லாம் கேம்ப் ஆஃபீஸர் பெரியவர், டிஓ சிஓ ரேங்கில் உள்ளவர், ஒரு ஹால்லையாக போய் சொல்லிட்டு வர்றார், இந்த மாதிரி தெலுங்கு பேப்பர்காரவங்களுக்கு தமிழ் போயிருக்கு, அதுமாரி தமிழ் பேப்பர்காரவங்களுக்கு தெலுங்கு வந்திருக்கும், மாறி வந்தது அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, இங்கேருந்து இந்த பேப்பர் இன்னும் வரல, யார்கிட்ட இருக்குது தெலுங்கு பேப்பர் அப்படின்னு கேட்குறாரு. யாராவது லீவ் போட்டிருக்கவங்ககிட்ட கவருக்குள்ளே இருக்கா, எடுத்து பார்க்கணும், பாருங்க கொள்ளுங்கன்னு சொல்கிறார். இவன் அப்பவும் அதை பற்றி கவலைப்படல, அவன் போட்டுக்கு டிக்குன்னு அடிக்கிறான். அவர் சொல்லிட்டு போனோன்னே என்கிட்ட சொல்கிறான், நான் என்னமோ சரியாக திருத்துறேன்னு சொல்கிறியே, தெலுங்கு பேப்பரை எவ்வளோ திருத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போடுறான். அடிச்சிட்டான் சார், அடிச்சு. இதுக்கிடையில் எங்கள் சீஃப் எக்ஸாமினர், எங்கள் 10 பேருக்கு ஒரு சீஃப் இருப்பார், அவர் சுற்றிக்கிட்டு வந்தவர் பார்த்துட்டார். யோ என்னையா இப்படி இருக்க திருத்திக்கிட்டு இருக்கேன் நீ, என்ன இந்த மாதிரி எழுதியிருக்கானோ சார், இவன் பேப்பர்லாம் நம்ம திருத்த வேண்டியதாக இருக்குது, தலைவிதி தான் அப்படின்ட்டு ஒரு 3 டிக் அவருக்கு எதுக்கவே போட்டான். அதையா பாத்தியா, அவர் வந்து சொன்னார்ல, கேம்ப் ஆஃபீஸர் வந்து சொன்னாரா இல்லையா, தெலுங்கு பேப்பர் வந்துருக்குன்னு, தெலுங்கு பேப்பரை வச்சுட்டு நீ திருத்திட்டு இருக்கிறேன் கொண்டாயா இங்கே அப்படின்னு அவரை போட்டு அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு, அது கேட்டு இது கேட்டு, இவன் திருத்தின பேப்பரெல்லாம் மறுபடியும் திருத்துறான்னு சொல்லி எல்லா ஆர்டரும் போட்டாச்சு. இவன் என்ன இது என்கிட்ட வந்து கேட்குறான், அது சரி தெலுங்கு பேப்பரை ஏன் நம்மகிட்ட அனுப்புனானோ அப்படின்னு. அதாவது இவன் திருத்தனை பற்றி ஒன்றும் சொல்லலை, அவன் ஏன் அனுப்புனான்னு கேட்குறான். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இந்த பேப்பரை கொண்டுட்டு போய் அப்படியே தெலுங்குக்காரங்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அந்த தெலுங்குக்காரன் சொல்கிறான், கரெக்டாக திருத்திருக்காரு சார்.